ஓகே வணக்கம். நம்ம இந்த வீடியோ நம்ம போனஸ் என்ன பார்க்க போகிறோம். போனஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. போனஸ்னால் ஒரு கம்பெனி வந்து 3 மாதம் ஒருக்காவோ 6 மாதம் ஒருக்காவோ இல்லை ஒரு வருஷம் ஒருக்காவோ போனஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது எதுக்குன்னா அவங்களோட ஆத்தரைஸ் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா போனஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 100 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 100 எடுத்துன்னா இப்போ வந்து அவங்க வந்து 100 இருக்கலாம், 110 இருக்கலாம், இல்லை 1 கூட இருக்கலாம். அது வந்து கம்பெனியோட வேல்யூ பொறுத்து ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா 1:1 ரேஷியோ இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இல்லை அவங்க 1:1 ரேஷியோ பண்ணலாம், இல்லை 3:1 பண்ணலாம், இல்லைன்னா 1:100 பண்ணலாம். அதாவது ஒரு ஷேர் இருந்ததுன்னா 100 ஷேர் போனஸ் தருவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஷேர் உங்கள் டீமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா 100 ஷேர் அவங்க போனஸாக தருவாங்க. இப்போ வந்து போனஸ் இஷ்யூ வந்து 1:1 பண்ணுறாங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1:1ன்னா ஒரு ஷேர் வந்து உங்கள் டீமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும், ஹோல்டிங்காக இருக்கணும். இருந்ததுன்னா போனஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், ஒரு போனஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று தருவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்போனஸ் டேட் எப்போ, ரெக்கார்ட் டேட் எப்போன்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. அப்படியே தெளிவாக சொல்லிடுவாங்க. இப்போ அனௌன்ஸ் டேட் வந்து 1/1/2020 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1/1/2020 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா போனஸ் வந்து எக்ஸ்போனஸ் டேட் வந்து 7/1/2021, ரெக்கார்ட் டேட் வந்து 10/1/2021 நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து அப்படி டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்போ இப்போ ஷேர்ஸ் வந்து பை பண்ணணும்னா எக்ஸ்போனஸ் டேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். அதாவது 1ஆம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 1/1/2021 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போனஸ் டேட் எப்போ 7/1/2021. அப்படின்னா நீங்கள் வந்து 6/1/2021 பை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதாவது வந்து அவங்க எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதாவது யார் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் எடுப்பாங்க. அவங்க யாராவது பை பண்ணியிருக்காங்க, யார் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரெக்கார்டு எடுப்பாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டு தான் 10/1/2021. 10/1/2021 போது அவங்க ரெக்கார்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 வீக், ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 வீக் வந்து உங்கள் டீமேட் அக்கௌண்ட் வந்து ஷேர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதாவது 1:1 ரேஷியோ, 2:1 ரேஷியோ, 5:3 ரேஷியோ, 105 ரேஷியோ எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். இப்படி தான் கம்பெனி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? போனஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து $100 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். கம்பெனியோட வேல்யூ வந்து 100 கோடி. ஓகேங்களா? இப்போ வந்து 1:1 ரேஷியோன்னு வச்சுக்கலாம். 1:1 ரேஷியோனா இங்கே போட்டுருக்கோம், 1+1 போட்டுருக்கோம். அதாவது ஒரு ஷேர் உங்கள் டீமேட் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? போனஸ் வந்து ஒரு ஷேர் கிடையாது. அப்படின்னா 2 ஷேர் ஆயிரும். அப்படின்னா ஒரு ஷேர் இருக்கிற வேண்டிய இடத்துல 2 ஷேர் ஆயிரும். அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்? ஷேர் ப்ரைஸ் 100 ஷேர் ப்ரைஸா? இப்போ ஒரு ஷேர் 100 இருக்குது அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ 100 இடத்துல 2 ஷேர் ஆயிரும். ஒரு ஷேர் இடத்துல 2 ஷேர் வந்துருமா? அப்படின்னா 100/2 அப்படின்னா 50 ஷேர் வந்துடும். ஓகேங்களா? பட் கம்பெனி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. கம்பெனி வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. எதுக்கு போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, கம்பெனியோட அந்த போனஸுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனி ஷேர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது 1:1 ரேஷியோ, ஒரு ஷேர் அவங்க டீமேட் அக்கௌண்ட் இருக்கும், இன்னொரு ஷேர் வந்து அவங்க போனஸை தருவாங்க. அப்படின்னா 1+1 2 ஆயிரும். ஷேர் ப்ரைஸ் வந்து 100 இருக்குது. அப்புறம் ஒரு ஷேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஷேர் இருக்குது. அப்படின்னா 100/2 50. அப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் போனஸ் அந்த அலாட்மெண்ட் ஆகும். ஷேர் வந்து உங்கள் டீமேட் அக்கௌண்ட் அலாட்மெண்ட் ஆகுமா, அந்த டேட் அப்போ காலையில் வந்து 9 மணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுமா, 9:15 வந்து இந்த மாதிரி ஆயிரும், 50 ரூபாய்க்கு வந்துடும். அதனால் ஃபுல் ரெக்கார்டு, அதோட எத்தனை வருஷம் கம்பெனி இருக்குதோ அந்த வருஷம் ரெக்கார்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி 50க்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிரும். அப்போ 2:1 ரேஷியோ, 2:1 ரேஷியோனா 2 ஷேர் உங்கள் கம்பெனி இருக்கும், ஒரு ஷேர் வந்து போனஸ் தருவாங்களா? 2 ஷேர் உங்கள் டீமேட் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? 2 ஷேர் உங்கள் டீமேட் அக்கௌண்ட் இருக்கும், ஒரு ஷேர் வந்து போனஸ் தருவாங்களா? அப்படின்னா 2+1 3. ஓகேங்களா? இப்போ ஷேர் ப்ரைஸ் 100 இருக்குது. ஏன் இங்கே வந்து -25% போட்டிருப்பேன். ஏன் தெரியும்? ஏன்னா இப்போ வந்து 2 ஷேர் கிட்ட ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா வருதா அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா 50 ஆயிரும். அதாவது 2 ஷேர் இருக்குது 100% ப்ளஸ் இன்னொரு ஷேர் ஆகும்போது -25 ஆயிரும். அதாவது ஒரு 2 ஷேர் கிட்ட 3 ஷேர் வந்துடும். ஓகேங்களா? அப்படின்னா -20 அப்படின்னா 75 ஷேர் வேல்யூ வந்து 100 இருந்து 75க்கு போயிடும். 25% கம்மியாகி 75 ரூபாய்க்கு போயிடும். ஓகேங்களா? பட் கம்பெனி வேல்யூ சேஞ்ச் ஆகாது. கம்பெனியோட 100 கோடி கம்பெனினா 100 கோடி ரூபா கம்பெனி மதிப்புனா அந்த கம்பெனி மதிப்பு சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா? இப்போ 5:3 ரேஷியோ, 5:3 ரேஷியோனா 5 ஷேர் உங்கள் டீமேட் அக்கௌண்ட் இருக்கும், ப்ளஸ் 3 ஷேர் ஃப்ரீயாக போனஸாக தருவாங்களா? ஆனால் 5+3 8 ஆயிரும். 5 ஷேருக்கு இருக்க வேண்டிய இடத்துல 8 ஷேர் ஆயிரும்.
அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் வந்து -60% ஆயிரும். அப்படின்னா 100 - 60%. அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் வந்து ரூ. 40. ஒரு ஷேர் வேல்யூ வந்து ரூ. 40 வந்துடும். ஓகேங்களா? கம்பெனியில் சேஞ்ச் ஆகாது. இப்போ 100:5 ரேஷியோ 100:5 ரேஷியோனா 100 ஷேருக்கு அதாவது எப்படின்னா 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 5 ஷேர் போனஸை தருவாங்க. 5 ஷேர் போனஸ் தருவாங்களா? இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. 5 ஷேர் போனஸ் தருவாங்க. இப்போ எப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா இப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து 100 இருக்குது. 5 போனஸ். அப்போ 100 ஷேர் இருக்க வேண்டிய இடத்துல 100 ஷேர் இருக்குதா, கூட வந்து 5 ஷேர் எக்ஸ்ட்ரா தராங்க. அப்படின்னா 105 ப்ளஸ் ஆகும். அப்படின்னா 5 ப்ளஸ்னால் 5 மைனஸ் ஆயிருமா? போனஸ் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ₹5 மைனஸ் ஆயிரும். அப்படின்னா 5 ப்ளஸ் மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ₹95. ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து ₹95 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படின்னா கம்பெனி வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. கம்பெனியோட 100 கோடி கம்பெனி மதிப்பு இருக்குல்ல, ₹100 கோடி சேஞ்சே ஆகாது. இது எதுக்குன்னா போனஸ் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா பேசிக்காக இப்போ ஒரு கம்பெனி சில கம்பெனியில் ₹2000 இருக்கும். சில கம்பெனி ஷேர் ப்ரைஸ் வந்து ₹4000 இருக்கும். சில கம்பெனி ஷேர்ஸில் ₹8000 இருக்கும். ₹8000 ஷேர்ஸ்லாம் போனஸே கொடுக்க மாட்டாங்க. அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? டிவிடெண்ட் மாதிரி இன்னொரு வீடியோ போடுறோம். ஓகேங்களா? டிவிடெண்ட்னா இன்னொரு வீடியோ டிவிடெண்ட் என்னென்னு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? போனஸ் பேசிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் போனஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? சில புதுசாக ஷேர் ப்ரைஸ் பார்த்து பயந்துருவாங்க. என்னோட 2000 இருக்குது, இது என்ன 3000 இருக்குது, ஏன்னா 10000 இருக்குது ஷேர் ப்ரைஸ், ஒரு ஷேர் 10000 வருது, எப்படி வாங்குறது கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அதனால் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போனஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் போனஸும் அவ்வளோதாங்க. ஈஸியான இது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ரெகுலராக போனஸ் என்ன ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல் எல்லா வீடியோவும் போடுறேன். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் போடுறேன் நான் லைனாக. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.